இந்த லெக்சர்ல ஆர் பவர் கேல ஒரு நான் எம்டி பெர்ஃபெக்ட் செட் இருந்துச்சுன்னா அது அன்கவுண்டபிளா தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி பெர்ஃபெக்ட் செட்னா என்னங்கிறத ரிவைஸ் பண்ணிக்குவோம். பெர்ஃபெக்ட் செட்டோட டெஃபினேஷன் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஃபியூ லெக்சர்ஸ்லேயே நம்ம டெஃபினேஷன் பார்த்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருந்துருப்போம். இப்போ டெஃபினேஷனை மட்டும் ரீகால் பண்ணிக்குவோம். டெஃபினேஷன் இ இஸ் பெர்ஃபெக்ட் இஃப் ஃபர்ஸ்ட் இ இஸ் க்ளோஸா இருக்கணும். அடுத்தது every limit point of E is a point of E இருக்கணும். க்ளோஸ்னா என்ன? every limit point is a point of E. ஈக்கு ஒரு லிமிட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது ஈக்குள்ளேயே இருக்கும்னு பார்த்தோம். அதே மாதிரி கான்வர்ஸா பார்க்கணும். இ இஸ் பெர்ஃபெக்ட் அப்படின்னா ஈயோட லிமிட் பாயிண்ட் எல்லாம் ஈக்குள்ள தான் இருக்கணும். அடுத்தது ஈல இருக்கிற ஒவ்வொரு ஆளுமே லிமிட் பாயிண்டா இருக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே லிமிட் பாயிண்டா இருக்கணும். அதான் டெஃபினேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ட் செட். இது க்ளோஸ்ட் இன்டர்வல் A, B இஸ் பெர்ஃபெக்ட் செட் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இன்னும் நாட் பெர்ஃபெக்ட் செட்ஸ்ங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். க்ளோஸ்டா இருக்கும் ஆனா பெர்ஃபெக்டா இருக்காது அப்படிங்கிறதுக்குலாம் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். சரி, இப்போ ஆர் பவர் கேல, அதாவது ஈக்குலிடியன் மெட்ரிக் ஸ்பேஸ்ல ஒரு நான் எம்டி பெர்ஃபெக்ட் செட் எடுத்தீங்கன்னா அது எப்படிதான் இருக்கும்? அன்கவுண்டபிளா இருக்கும். அதான் இங்க ப்ரூவ் பண்ண போறோம். தியரம் let P be a non-empty perfect set in R power K, then P is uncountable. இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு வித்தியாசமா சொல்லணும்னா ஸ்டேட்மெண்ட்டா சொல்லணும் எனி நான் எம்டி பெர்ஃபெக்ட் செட் இன் R power K is uncountable அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ப்ரூஃப் பண்ணிக்கலாம். ஒரு நான் எம்டி பெர்ஃபெக்ட் செட் இன் R power K எடுத்துப்போம். என்ன ப்ரூவ் பண்ணணும்? இட் இஸ் அன்கவுண்டபிள் ப்ரூவ் பண்ணணும். சரி, இது Pங்கிறது என்னது? பெர்ஃபெக்ட் செட்டு அப்படின்னா எவ்ரி பாயிண்ட் இஸ் அ லிமிட் பாயிண்ட் அண்ட் பி வந்து நான் எம்டி க்ளோஸ் செட். அப்போ கண்டிப்பா பில ஒரு பாயிண்டாவது இருக்கும். அந்த பாயிண்ட் எப்படிதான் இருக்கும்? பை திஸ் பாயிண்ட் என்ன சொல்லிடலாம்? அந்த பில இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட். அப்போ பில லிமிட் பாயிண்ட் இருக்கு. சரி, பில லிமிட் பாயிண்ட் இருந்தாலே லிமிட் பாயிண்ட்னாலே அதை சுத்தி ஒரு பாயிண்ட் லிமிட் பாயிண்ட்னா அதை சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் பில உள்ள இன்ஃபினிட்லி மெனி பாயிண்ட்ஸ் வந்துருக்கணும். அப்போ கண்டிப்பா பின்ற செட்டு இன்ஃபினிட்டா தான் இருந்தாகணும். அதான் எழுதியிருக்கோம். சின்ஸ் பி ஹாஸ் லிமிட் பாயிண்ட் பி இஸ் இன்ஃபினைட். பி இஸ் அன்கவுண்டபிள்ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதை எடுத்துக்கிறோம் டு ப்ரூவ் பி இஸ் அன்கவுண்டபிள். சப்போஸ் கவுண்டபிளா இருக்குன்னு வச்சுக்கோம். இப்போ நமக்கு இன்ஃபினைட் தெரிஞ்சுட்டு அப்போ ஃபைனைட் கேஸை விட்டுலாம். இன்ஃபினைட்லயே கவுண்டபிளா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இன்ஃபினைட்லி கவுண்டபிள் அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்? பியில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் கவுண்டபிள்னாலே என் டு எதை கவுண்டபிள் சொல்றோமோ பீக்கு, அதாவது என் டு பி ஒரு பைஜெக்டிவ் மேப் எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கும் பி எந்த செட்டை கவுண்டபிள்னு சொல்றோமோ அந்த செட்டுக்கும் இடையில பைஜெக்டிவ் மேப் கிடைச்சிருக்கு, எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா தென் பி இஸ் கவுண்டபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பி வந்து கவுண்டபிளா இருக்குன்னா அண்ட் இன்ஃபினிட்டா இருக்கு. அப்போ எண்ணில் உள்ள என்ன ஆர்டரோ அதே மாதிரி பில உள்ள எலமெண்ட்ஸையும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அதில் இருக்கும் the points of P can be arranged in the sequence x1, x2, etc., xn, etc. சரி, இப்போ பில உள்ள பாயிண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன செய்ய போறோம்னா நம்ம மெயின் எய்ம் என்ன? ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். சரி, இப்போ என்ன செய்ய போறோம்னா நெய்பர்ஹுட்ஸா ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறீங்க. சரியா? ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் நெய்பர்ஹுட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் V1 நெய்பர்ஹுட் எடுங்க. எப்படின்னா x1 சுத்தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுத்தி ஏதோ ஒரு நெய்பர்ஹுட் எடுங்க. சரி, நெய்பர்ஹுட்னாலே ஒரு ரேடியஸ் R இருக்கும். ரைட்டா? சரி, நெய்பர்ஹுட்னால என்ன? இன் ஆர் பவர் கேல தான் பேசுறோம். அப்போ அங்க உள்ள ஈக்குலிடியன் மெட்ரிக். அப்போ அங்க உள்ள டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஒய் கமா x1 அதானே? சரி, இப்போ V1 எப்படி இருக்கும்? V1க்கு சென்டர் x1, ரேடியஸ் R. V1 equal to set of all y in R power K such that ஒரு V1ல ஒரு எலமெண்ட் இருக்குன்னா எப்படி இருக்கும்? distance between x1 and that element, அதான் modulus of y minus x1 less than R. ஓகே, அப்போ V1 equal to ஃபார்முலா கொடுத்தாச்சு. சரி, V1 கொடுத்தது V1 க்ளோஷர்னா less than or equal to அந்த எண்ட் பாயிண்ட் வெளியுள்ள எண்ட் சர்க்கிள் எண்ட் மட்டும் சேர்த்துக்கணும். அப்போ V1 க்ளோஷர் equal இப்படிதான் இருக்கு. சரி, இப்போ பாருங்க அகைன் P is a point of E, P ல உள்ள பாயிண்ட். சரி, x1 is a point of P. அப்போ P is perfect. அப்போ P ல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட். அப்போ x1 லிமிட் பாயிண்ட் தான். since x1 is a limit point of P. சரி, and V1ங்கிறது என்ன? x1 சுத்தின நெய்பர்ஹுட். அப்படின்னா கண்டிப்பா that V1 intersect with P. இதுதானே? அதான் இருக்கும் V1 intersection P equal to not equal to empty. அப்படின்னா என்ன செஞ்சுக்கலாம்?
இந்த இன்டர்செக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் அது எக்ஸிஸ்ட் ஆகும். அதான் டி அப்படின்னு எடுத்துக்கோம். டி இன் V1 இன்டர்செக்ஷன் P. சரி, அப்படின்னா என்ன, டீங்கிறது V1லயும் இருக்கும் Pலயும் இருக்கும், ரைட்டா? அப்போ இந்த ஃபிகர்ல போட்டிருக்கேன், இந்த இது வந்து V1, சரியா? இது இது x1 சுத்தின நெய்பர்ஹுட். அதுல கண்டிப்பா இந்த இது x1ங்கிறது லிமிட் பாயிண்ட் ஆஃப் P இருக்கனால கண்டிப்பா Pயோட இந்த V1 வந்து இன்டர்செக்ட் ஆகும். அப்போ இன்டர்செக்ஷன்ல ஒரு பாயிண்ட் Pங்கிறது Tங்கிற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அதான் இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட் Pல இருக்கு. T1ங்கிற பாயிண்ட் கேபிட்டல் Pல இருக்கு. P என்னது பெர்ஃபெக்ட் செட். அப்படின்னா P1ல Pல இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டும் லிமிட் பாயிண்ட் ஆயிரும். ஸோ T இஸ் அ லிமிட் பாயிண்ட் ஆஃப் P. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், T-ய சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் போட்டாலும் அது P கூட இன்டர்செக்ட் ஆகும், சரியா? Tங்கிறது எதுல உள்ள பாயிண்ட் V1லயும் இருக்கு, ரைட்டா? இப்போ அப்போ P-ய சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் போட்டாலும், சரி, T-ய சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் போட்டாலும் அது கேபிட்டல் P-யோட இன்டர்செக்ட் ஆகுது, ரைட்டா? இப்போ அப்போ ஒரு நெய்பர்ஹுட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். எப்படின்னா V2 அப்படின்னு ஒரு நெய்பர்ஹுட். எப்படின்னா அந்த V2வோட க்ளோஷர் எடுத்தா ஃபர்ஸ்ட் அது V1குள்ளேயே இருக்கிற மாதிரி, அந்த V2வோட க்ளோஷரே V1குள்ள இருக்கிற மாதிரி. பிகாஸ் அது எக்ஸிஸ்ட் ஆகுமானா கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகும். பிகாஸ் T-ய சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் P கூட இன்டர்செக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்வளவு சின்னமா ரேடியஸ் எடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எடுக்கிறீங்க. ரெண்டாவது, அந்த x1ங்கிறது V2 க்ளோஷர்ல கூட வந்து சேராத மாதிரி செகண்டா எடுக்கிறீங்க. அது x1 doesn't belong to V2 க்ளோஷர். தேர்ட் பாயிண்டா கண்டிப்பா V2ங்கிறது Tங்கிறது லிமிட் பாயிண்ட். அப்ப T சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் P கூட இன்டர்செக்ட் ஆகும். அதுவும் தேர்ட் பாயிண்டா வச்சிருக்கோம், ரைட்டா? சரி, இப்போ எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, V2 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணலாமா? V2 இன்டர்செக்ஷன் P அப்படியே தான் இருக்கும், நான் எம்டியா தான் இருக்கும். ஸோ அகைன் இதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணலாம். அப்போ இப்படி அதான் எழுதிருக்கோம், கண்டினியூ திஸ் ப்ராசஸ் எப்போ வரைக்கும், ஒரு n வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இதே ப்ராசஸை கண்டினியூ பண்றேங்க. சப்போஸ் Vn இஸ் கன்ஸ்ட்ரக்டட், ஸோ தட் எப்படிதான் இருக்கும், Vn இன்டர்செக்ஷன் P இஸ் நான் எம்டியா இருக்கும், ரைட்டா? Vn வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இவர் நான் எம்டினா அதுல இருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம், சம் u அப்படின்னு எடுத்துருக்கீங்க, ஓகே? அப்போ கண்டிப்பா யூங்கிறது Vnலயும் இருக்கும் Nலயும் இருக்கும். ஸோ u வந்து சாரி Vnலயும் இருக்கும் Pலயும் இருக்கும், கேபிட்டல் Pலயும் இருக்கும். ஸோ u belong to கேபிட்டல் P and so P is a u is a limit point of P because P is perfect. சரி, u is a limit point of P. ஸோ முன்னாடி உள்ள ஆர்குமெண்ட் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணலாமா? u-வை சுத்தி ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி முன்னாடி உள்ள மாதிரியே எப்படி V1ல இருந்து V2 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோமோ அதே மாதிரி Vnல இருந்து Vn+1 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. Therefore அதை எழுதுறோம். Therefore we can find a neighborhood Vn+1 of u such that first point Vn+1 closure subset of Vn. செகண்ட் பாயிண்ட் xn அப்படிங்கிற பாயிண்ட் Vn+1 க்ளோஷர்ல கூட வரக்கூடாது. தேர்ட் பாயிண்ட் Vn+1 இன்டர்செக்ஷன் P இஸ் நான் எம்டி. இது எப்படி லிமிட் பாயிண்ட்னால அதை U சுத்தி எந்த ஒரு நெய்பர்ஹுட் எடுத்தாலும் P யோட இன்டர்செக்ட் ஆகும், அந்த பாயிண்ட், ஓகே? இப்போ இந்த கண்டிஷன் அகைன் எடுங்க. இது நான் எம்டினா Vn+1ல இருந்து அடுத்து எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், Vn+2 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம், ரைட்டா? by 3 this construction can be proceed. இப்படி ப்ரொசீட் பண்ணிட்டே போகலாம். சரி, இப்போ நம்மளோட மெயின் எய்முக்கு வாங்க. ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான் நமக்கு கொடுக்கணும். சரி, இப்போ Vn க்ளோஷர் எல்லாம் என்னது, க்ளோஸ்டு செட்டு. Pங்கிறது க்ளோஸ்டு செட்டு. ஸோ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் போட்டு ஒரு செட்டு பாக்குறீங்க, அதான Kn எடுத்துக்கிறேன். புட் Kn ஈக்குவல் டு Vn க்ளோஷர் இன்டர்செக்ஷன் P. சரி, Vn க்ளோஷர் என்னது, க்ளோஸ்டு செட்டு. அண்ட் Vn இஸ் அ நெய்பர்ஹுட், ஸோ இட் இஸ் பவுண்டட் செட்டு. சரி, அப்போ க்ளோஸ் அண்ட் பவுண்டடா இருந்தா Vn க்ளோஷர் இஸ் bounded, closed and bounded in R power k. So Vn closure is compact because of Hein-Borel theorem. சரி, இது காம்பாக்ட் ஆயிட்டு. Pங்கிறது என்ன, க்ளோஸ்ட் பெர்ஃபெக்ட் செட் and so it is closed. அப்போ க்ளோஸ்ட் ஒரு க்ளோஸ்ட் செட் இன்டர்செக்ஷன் காம்பாக்ட் செட் என்ன ஆகும், காம்பாக்ட், அப்படிதானே? முன்னாடி தியரத்துல பார்த்திருக்கோம், அதான் இங்க இருக்கும். P இன்டர்செக்ஷன் Vn closure equal to Kn is இதுதான். அப்போ இது காம்பாக்ட், so Kn is compact. Kn காம்பாக்ட். அடுத்தது ஒவ்வொரு Kn-ம் நான் எம்டி, அப்படிதானே? ஓகே, ஏன்னா இந்த கண்டிஷன் இருக்கு, அப்படிதானே? தேர்ட் கண்டிஷன் எல்லாத்துக்கும் ட்ரூ. அப்போ Vn-ம் P-யும் இன்டர்செக்ட் பார்த்தீங்கனாலே நான் எம்டி ஆகுது. அப்போ Vn-ஓட பெரிய செட்டு, அதான் Vn க்ளோஷர் எடுக்கீங்க.
இந்த பெரிய செட்டும் இன்டர்செக்ஷன் கண்டிப்பா நான் எம்டியா தான் இருக்கும். ஏன்னா சின்ன செட்டும் இன்னொரு செட்டுமே இன்டர்செக்ஷன் நான் எம்டி இருக்குது. ஸோ சின்ன செட்டோட ஒரு பெரிய செட் அதை கண்டெயின் பண்ற மாதிரி இன்னொரு பெரிய செட் இருக்குன்னா அதுவும் எடுத்த செட்டோட நான் எம்டி இன்டர்செக்ஷன் தான் கொடுக்கும். ஸோ என்ன வந்துச்சு, that set is non-empty. இதுதான் நம்ம எப்படி வச்சிருக்கோம், kn வச்சிருக்கோம். kn non-empty for every n. சரி, again இப்போ என்ன அடுத்து சொல்ல போறோம்னா kn plus 1 is a subset of kn for every n சொல்றோம். இப்போ ஈக்குவேஷன் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோம். vn plus 1 closure is a subset of vn. vn என்னது, always e is a subset of e closure. So vn is a subset of vn closure. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து சொல்லிடலாமா, vn plus 1 closure is a subset of vn. இது first point இருக்கு. always இந்த point வந்து true. so vn plus 1 closure subset of vn ஆயிட்டு. so ரெண்டு பக்கம் p வச்சு intersect பண்ணுங்க, அதுவும் subset relation அப்படி preserve பண்ணும். ரைட், இதுதான் என்னது நம்மளோட kn plus 1, இதுதான் நம்மளோட k. so என்ன வந்து kn plus 1 subset of kn for every k. அடுத்து அப்போ என்னெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம் பாருங்க, knங்கிறது காம்பாக்ட், அடுத்தது ஒவ்வொரு kn-ம் நான்-எம்டி, அடுத்தது இந்த செயின் ரியாக்ஷன் ரிலேஷன் இருக்கு. அப்போ எல்லாத்தையும் சம்மிங் சேர்த்து எழுதலாமா, சம்மிங் ஆஃப் therefore the collection kn is the collection of non-empty, first prove பண்ணிட்டோம், closed sets prove பண்ணிட்டோம், such that this condition prove பண்ணியாச்சு. ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் இருந்தாலே non-empty compact set satisfying this condition என்ன சொல்லலாம், so that common intersection மொத்தமா இன்டர்செக்ஷன் எடுத்தால் நான் எம்டி. இந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, அதான் இங்க யூஸ் பண்ணிடலாம். இந்த ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி வச்சு ப்ரூவ் பண்ண தியரத்துக்கு கராலரியா போட்டிருப்போம், அந்த ரிசல்ட் தான் இது. அப்படி எடுத்துக்கோம். இதே ஈக்குவேஷன் நம்பர் ஏ அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இதே இது ஒரு சைடு என்ன வந்துச்சு, பை தியரிட்டிக்கலி இப்படி வந்துச்சு. இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் படி பாருங்க, வி கேஎன் ஈக்குவல் டு இது, அதான் அடுத்து எடுத்து போறோம். நான் அதர் ஹேண்ட் கேஎன் ஈக்குவல் டு விஎன் க்ளோஷர் இன்டர்செக்ஷன் பி. always a intersection b is a subset of both a and b. அப்போ இந்த செட் is a subset of p. p என்னது, p ல உள்ள எலிமெண்ட்லாம் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிதான் சீக்வன்ஸ் x1 x2 etc xm etc அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அப்போ kn is a subset of this p. kn ல எப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸா இருக்கும், சம் xi's தான் இருக்கும். அப்படிதானே, because that is a subset of that set. kn is a subset of this set. அப்போ kn ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எப்படி தான் இருக்கும், சம் xi xj அப்படி அந்த ஃபார்மட்ல தான் இருக்க முடியும். ஓகே, சரி, இப்போ அடுத்து பாருங்க, ஒவ்வொரு xn-ம் நம்பர் 2ல எழுதியிருக்கோம் பாருங்க, மேல 2 படி பாத்தீங்க, xn doesn't belong to vn plus 1 bar. சோ அதை இங்க யூஸ் பண்ணலாமா, அதான் இருக்கும் by 2 xn doesn't belong to vn plus 1 closure. அப்படின்னா என்ன அர்த்தம், இது எல்லா எண்ணுக்கும் வரல. அப்போ x1 v2 க்ளோஷர்லயே வராது. அப்படின்னா kn ல வருமா, k2 ல வருமானா வராது. x1 k2 ல வராது. அதே மாதிரி x2 k3 ல வராது. x3 k4 ல வராது. அப்படின்னா ஒவ்வொரு எல்பியில இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் இது k1 ல வராது, ரெண்டாவது சரி ஃபர்ஸ்ட் எலமெண்ட் k2 ல வராது, செகண்ட் இது k3 ல வராது, அப்படியே எக்ஸெட்ரா போயிட்டே இருந்தீங்கன்னா அப்போ ஒரு எலமெண்ட்டுமே அந்த காமனா இருக்காது. அப்படிதானே, ஏன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ரெண்டாவது செட்ல இல்ல, செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் செட்ல இல்ல, அப்படி எண்ணத்து எலிமெண்ட் n+1 செட்ல இல்ல. சோ p ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டுமே எல்லா knsலயும் வர முடியாது. அதான் இருக்கும். இது ஜெனரலா இப்படி எழுதிட்டு, சோ இன்டர்செக்ஷன்ல p ல இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே வராது. அதான் இருக்கும். therefore no point of p lies in that intersection kn. அப்படின்னா இப்போ பார்த்தோம், kn ல இருக்கிற பாயிண்ட், kn ல பாயிண்ட் இருந்துச்சுன்னா kn is a subset of this. அப்போ kn ல ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா சம் xi's தான் இருக்கணும். ஆனா இங்க பாருங்க, ஒரு xi's p ல இருக்கிற ஒரு பாயிண்ட்டுமே kn ல இல்ல. சோ அப்போ இன்டர்செக்ஷன் எப்படிதான் இருக்க முடியும், எம்டியா தான் இருக்க முடியும். சோ we get a contradiction because theoretically என்ன ப்ரூவ் பண்ணோம், இட் இஸ் நான் எம்டின்னு இருக்கு, ஆனா இங்க எம்டின்னு வருது நம்மளோட பை கன்ஸ்ட்ரக்ஷன். ஹென்ஸ் என்ன எடுத்தோம், கான்ட்ரடிக்ஷன் வந்துட்டு countable எடுத்தோம், we get a contradiction, hence p is uncountable. அப்போ இதுல இருந்து என்ன சொல்லிக்கலாம், ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க, any non-empty perfect set in R power k is uncountable அப்படி. அப்போ இதுல இருந்தே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கவுண்டபிள் செட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோமே அது பெர்ஃபெக்டா ஆக முடியாது. ஃபைனைட் செட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் செட். அப்போ ஒரு சீக்வன்ஸ், எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் இட்ஸ் நாட் பெர்ஃபெக்ட் செட் அப்படிங்கிறதும் சொல்லிக்கலாம். ஓகே, இந்த ரிசல்ட்
நீங்க இந்த ரிசல்ட் வந்து எப்படி ஸ்டேட்மெண்டா யூஸ் பண்ணாம எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, அதாவது இதே மாதிரி தலைகீழா யூஸ் பண்ணுவாங்க. கவுண்டபிள் செட்னா பெர்ஃபெக்ட் இல்ல அப்படின்னு டெலிட் பண்றதுக்கு இதை எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு செட்டை கொடுத்து இது கவுண்டபிளா சாரி பெர்ஃபெக்டா நாட் பெர்ஃபெக்டா அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன டெஸ்ட் பண்ண போதுமோ அது கவுண்டபிளா அன்கவுண்டபிளா டெஸ்ட் பண்ணா போதும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அது பண்ணணும். சப்போஸ் கவுண்டபிளாவோ ஃபைனட்டாவோ இருந்தா ஷுவர்லி இட் இஸ் நாட் பெர்ஃபெக்ட் முடிக்கலாம். சப்போஸ் அன்கவுண்டபிளா இருந்தாதான் டெஃபினிஷன் போய் செக் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? அதனால இது ஒரு பவர்ஃபுல்லான ரிசல்ட். Next corollary, every interval closed a comma b is uncountable. We know closed interval a comma b is perfect. அப்படிதானே? Closed interval a comma b is perfect. அப்போ and இதுல வந்து நான் empty செட்டும் கூட a-யும் இருக்கும் b-யும் இருக்கும். So it is non empty. So முந்தின ரிசல்ட் படி it is uncountable. சரி, பாருங்க, closed interval a comma b uncountable. அப்போ அதோட பெரிய செட், அதாவது closed interval a comma b-ய சப்செட்டா வச்சிருக்கிற எல்லா செட்டுமே uncountable ஆயிரும். And so the set of all real numbers R is uncountable.